ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவரமுனையே நம. கோவில் கந்தாடைன்னு சொன்னது சொன்னோம். இன்றைக்கி நாம் இருக்க க்ஷேத்திரம் திருக்குடந்தைன்னு சொல்லப்படுற 6வது கும்பகோண க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் எம்பெருமான் சாரங்கபாணியாக பள்ளி கொண்டு இருக்கான். இந்த க்ஷேத்திரத்தை நம்மாழ்வார், ஆண்டாள், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமிசை ஆழ்வார்னு கிட்டத்தட்ட 5 ஆழ்வார்களுக்கு மேலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கான். ஆறாவமுதே அடியை நுடலம் நண்பால் அன்பாயே நீராய் அடைந்து கரையை என்னை உருக்குகின்ற நெடுமாலே சீரா சின்னல் கவரி வீசும் செழுநே திருக்குடந்தை இரார் கோல கிடந்தான் எம்மானே அப்படின்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு. இந்த க்ஷேத்திரத்தில் தான் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தமும் கிடச்சிது. இந்த க்ஷேத்திரத்தில் 6வமுதேங்கிற 10 பாசுரங்களை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது தான் ஞானமுனிகள் இங்கே அந்த பாசுரத்தை கேட்டுட்டு கிட்டத்தட்ட 4000 பாசுரத்தையும் நமக்காக பெற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் திருமழிசை ஆழ்வார் இங்கே வரும்பொழுது கிடந்திருந்த இந்த பெருமாள் ஆழ்வாருக்காக பரிவு கொண்டு எழுந்தார். அதை பார்த்து ஆழ்வார் பதறி போய் கிடந்தவாறே கிடக்கன்னு சொன்ன உடனே எம்பெருமான் அப்படியே கிடக்கிறார். அதனால எல்லா க்ஷேத்திரத்தையும் விட இங்கே பள்ளி கொண்ட பெருமாள் படுத்திருக்கவும் மாட்டார், அமர்ந்திருக்கவும் மாட்டார். கிடந்த கோலம் பாதியில் கிடந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இந்த க்ஷேத்திரத்தில் நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான க்ஷேத்திரம் இந்த திருக்குடந்தை. 6வமுதனுடைய அன்பு எல்லாருக்கும் கிடைக்குமாக எம்பெருமானையும் ஸ்ரீமதே ராமானுஜாயன்னு சொல்லி உடையவரையும் நான் பணிகிறேன்.